ஓவிய வணக்கம். புசியானதை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற விஜய் தேர்தல் பிரச்சார பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானார்கள். அந்த சம்பவத்தை அடுத்து காவல்துறையின் நடவடிக்கை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அதில் முதல் நபராக இந்த சம்பவத்தை தொடர்புடையவராக பல்வேறு நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் சேர்க்கப்பட்டார். அதே போன்று புசி ஆனந்த், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரும் சேர்க்கப்பட்டு இன்னும் சிலர் என்று சேர்க்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து ஏற்கனவே திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பவுன்ராஜ், அவரும் தாவேகாவின் பொறுப்பில் உள்ளார். ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் விடிய விசாரணை என்பது நடைபெற்றது. அதற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நீதிமன்ற காவல் 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மற்றொரு நபராக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மிக தீவிரமாக போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை புசி ஆனந்த் பிடிப்பதற்காக கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில்தான் நேற்றே அவர் கைதாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் இந்த சம்பவம் தொடர்பாக பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராத துரதிருஷ்டவசமானது என்றும், கட்டுப்படுத்த முடியாத அளவில் கூட்டம் கூடியதாலும் போதுமான காவல்துறையினர் பணியமர்த்தப்படாமல் இருந்ததே நிகழ்வுக்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் குற்றமற்றவர்கள் என்றும் அரசியல் காரணங்களுக்காக தவறான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அதனால் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது நாளைய தினத்தில் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. விடுமுறை கால நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதற்கு முன்னதாக அவரை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் அவர் கைதாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்தடுத்து காவல்துறையின் நடவடிக்கை, கைது நடவடிக்கை என்பது தீவிரமாக நடந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையில் புசி ஆனந்த் ஏற்கனவே நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக அவரை கைது செய்வதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றார்கள்.